வணக்கம். தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் திமுக மாநில துணை செயலாளருமான பெரியசாமியின் வீடு மற்றும் அவரது மகன் பழனி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான செந்தில்குமார் வீடு மற்றும் அவரது மகள் வீடு உள்ளிட்ட பகுதிகளில் அமலாக்கத்துறை சோதனை என காலை 3க்கும் மேற்பட்ட வாகனங்களில் ஒவ்வொரு பகுதியிலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் மதுரை மற்றும் திருச்சியைச் சேர்ந்த அதிகாரிகள் ஆய்வு பணியில் மேற்கொண்டு வருகின்றனர். காலை முதல் அமைச்சர் பெரியசாமியின் வீடு மற்றும் அவரது உறவினர் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் அமைச்சர் பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஆத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றவர். இதன் காரணமாக ஆத்தூர் தொகுதி கட்சியினர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள திமுக கட்சியினர் மற்றும் பிரமுகர்கள் இப்போது அமைச்சர் பெரியசாமியின் வீடு மற்றும் செந்தில்குமார் வீடுகளில் குவிந்து வருகின்றனர். தற்போது அமலாக்கத்துறை சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையில் எத்தனை பேர் ஈடுபட்டுள்ளனர், எங்கெங்கிருந்து அதிகாரிகள் வந்துள்ளனர் என்பது குறித்து அவர்கள் வெளியே சொன்னால் மட்டுமே தெரியும். அதிகாலை அதிகாரிகள் வந்துள்ளதால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்தது யாருக்கும் தெரியாது என கூறப்படுகிறது. அமலாக்கத்துறை வெளியே வந்தால் மட்டுமே எத்தனை பேர் வந்தார்கள், எதற்காக வந்தார்கள் என்பது தெரியும். மேலும் என்ன புகார் என்பதை குறித்தும் அவர்கள் கூறினால் மட்டுமே தெரியும். தற்போது அமைச்சர் வீடு மற்றும் அவரது உறவினர் வீடுகளில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது சோதனையும் நடைபெற்று வருகிறது.